விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 14/10/2025 செவ்வாய்க்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பேச்சு மற்றும் உங்களது செயல்கள் ஒரு சில விமர்சனங்களுக்கு உள்ளாகும். மன கொதிப்பு இன்று கூடாது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் செயல்கள் சில வகைப்படும். அதில் ஒரு வகை உயர்ந்த செயல்கள், பாராட்டுக்குரிய உயர்ந்த செயல்கள். அப்படிப்பட்ட செயல்களில் ஒரு செயலை நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சமும் பயன் தரா ஒரு முயற்சியை, இது பயன் தரும் முயற்சி என்று தவறாக நினைத்து நீங்கள் செயல்படுவதாக காட்டுகிறது. கவனம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சின் மூலமாக ஒரு சாதனை இன்று உங்களால் நிகழப்போவது. உங்களது பேச்சில் உண்மை உண்டு, தத்துவமும் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேச வேண்டும் இன்று நீங்கள். இதில் கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உண்மையான திறமை இந்த உலகுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள். இதன் பிறகு புகழ் கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எழுந்துவிட்ட ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில கேள்விகள், இவைகளுக்கு என்ன செய்வது, என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சற்றே நீங்கள் தத்தளிக்கும் நாள் இந்த நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று விரயம் அதிகம் என்று காட்டுகிறது. மற்றும் நீங்கள் செய்யும் ஒரு சில செயல்கள் மீது ஒரு சில விமர்சனங்களை வைப்பதும் நடக்கும். கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினம் மிகவும் அவசியமான ஒரு சில செயல்களை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். போற்றுதலுக்குரிய நாள் இந்த நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். லாபம் உண்டு. இந்த லாபம் உங்கள் மதிப்பறிந்து அந்த மதிப்புக்கு தக்கவாறு வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாப குறைவு என்று காட்டுகிறது.
முதலுக்கே மோசம் என்ற நிலை கூட வரலாம் என்று காட்டுகிறது. எனவே விழிப்புணர்வும் முயற்சியும் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எந்த ஒரு வேலையையும் இதற்கு பின் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவிற்கு முடிவான ஒரு எல்லையை தொடுகின்ற நிலையில் செய்து முடிப்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரைகுறையாக எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. எடுத்த காரியத்தை முடித்துவிட வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் உண்டு மற்றும் உங்களது கருத்துக்கள் ஏற்கப்பட வேண்டிய இடத்தில் ஏற்கப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்குத்தான், நீங்கள்தான், உங்களுக்குத்தான் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு நீங்களும் நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் நேரம் ஆக ஆக அதுபோல் இல்லை என்று தெரிய வரும். கலக்கம் வேண்டாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள், தேவையில்லா கேள்விகள் உங்களை நோக்கி வருகின்ற நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புது முயற்சி சகல தொந்தரவுகளையும் நீக்கும் நாள் இந்த நாள். நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்து கொள்வதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது உங்களுக்கு தேவையானதோ அதை நீங்கள் அழைக்காமலேயே உங்களிடம் வந்து சேரும் நாள் இந்த நாள். நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கவில்லையே என்று சற்றே மனம் வருந்தும் நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு. கருத்து போரில், சொற்போரில் வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலர் போட்டியிட்டனர், நீங்கள் உட்பட. யார் தேர்வு பெற்றார் என்ற பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை. சங்கடம் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். 2 நன்மைகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும். இந்த 2 நன்மைகளும் ஒருங்கே இன்று உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் பெரும் பாண்டித்தியம் பெறுவீர்கள். நீங்கள்
இந்த விஷயத்தில் இவரை அடித்துக்கொள்ள யாராலும் முடியாது என்று உங்களை போற்றி புகழ்கின்ற வகையில் ஒரு வெற்றிகரமான செயலை செய்து முடிப்பீர்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.